Hey everyone, welcome to my channel. இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 9 D22 ஓட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸ்டார்டிங்லயே காலங்காதால கம்ருதீன் துஷார் கிட்ட பேசிட்டு சாரியும் கேட்டுட்டாருங்க. பரவாயில்ல, சாரி கேக்குறவங்க பெரிய மனுஷன் தானே. நெக்ஸ்ட் கேப்டன்சி டாஸ்க். ஒரு பெரிய ஸ்கேட் போர்ட்ல 3 பேரும் நின்னுட்டு யார் அதுல ரொம்ப நேரமா தக்க வச்சுக்கிறாங்களோ அவங்க வின்னு. கனி ஃபர்ஸ்டே விழுந்துட்டாங்க. அண்ட் விக்ரம் அண்ட் பிரவீன் மாறி மாறி தள்ளி லாஸ்ட்ல பிரவீன் வின் பண்ணிட்டாங்க. பிரவீன் குரூப் எல்லாம் பிரிச்சுட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னாங்க. அண்ட் சூப்பர் டீலக்ஸ் அட்ராசிட்டி எல்லாம் பண்ணக்கூடாது. எஸ்பெஷலி பாருவை பார்த்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் எப்ப வேணா என்ன எழுப்புங்க, என்ன வேணா பேசுங்க, ஆனா நீங்க அந்த ப்ராப்ளம கிரியேட் பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம பாருக்கு எந்த வேலை சொன்னாலும் அதை செய்ய மாட்டேன் இதை செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு பிடிக்கலன்னா வேலை செய்யற விதத்தை மாத்தி கொடுப்பனே தவிர வேலையை மாத்தி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரு. பேசிக் டிசிப்ளினை ஃபாலோ பண்ணாத பட்சத்துல ஷேம் கார்னர்னு ஒரு பிளேஸ டிசைட் பண்ணி அந்த பிளேஸ்க்குள்ள நிக்க வைப்பேன். எவ்வளவு நேரம் வேணாலும், எவ்வளவு நிமிஷம் வேணாலும், எவ்வளவு செகண்ட்ஸ் வேணாலும் சொன்னாங்க பிரவீன். அப்படியும் நீங்க அந்த ஷேம் கார்னரை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னா எனக்கு ஒத்து போறவங்களை வச்சு உங்களை கார்னர் பண்ணுவேன்னு சொன்னாங்க. பாரு முகம் மாறிச்சு, அது மூஞ்சியே இல்ல. பாருக்கு மூஞ்சி மட்டும் மாறல, கொஸ்டினும் கேட்டாங்க. அது எப்படி கார்னர் பண்ணுவீங்க, எப்படின்னு சொல்லுங்க. பிரவீன் சொன்னாங்க அப்புறமா சொல்றேன். ஆறு விடுவாங்களா, எனக்கு நீண்ட நெடிய ஆன்சர் வேணும்னு கேட்டாங்க. பிரவீனும் பாருவோட ஸ்லாங்லயே போய் நீண்ட நெடிய ஆன்சர் எல்லாம் இப்ப பண்ண முடியாது, ஏன்னா அந்த சிச்சுவேஷன் வரல, வந்தா நான் காட்டுறேன் அப்படின்னாரு. அதான்பா பாரு பேசிட்டாங்கல்ல, பாரு புருஷன் பின்னாடி வந்து பேசுவாங்கல்ல. அவங்க என்ன சொன்னாங்க, அதாவது கம்ருதீன் என்ன சொன்னாங்க, இல்லடா 2 பேரும் சண்டை போட்டா அவங்கள சேர்த்து வைக்க தானே பாப்பாங்க. உடனே பிரவீன் என்ன சொன்னாங்க தெரியுமா, வாடா இல்ல தலை. கம்ருதீனுக்கு மூஞ்சியே இல்ல. ஏதோ ஹீரோ வில்லன் மூவி பார்த்த மாதிரி இருந்தது. இந்த அநியாயத்தை எல்லாம் தட்டி கேட்க ஒரு ஹீரோ வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. இருந்தாலும் பிரவீன் பண்ணது கொஞ்சம் ஓவரா தான் தெரிஞ்சது. ஆனாலும் பரவாயில்ல, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சூப்பர் டீலக்ஸுக்குன்னு லேபிள்ஸ் அப்பாயிண்ட் பண்ணல, அது யாரு அப்படின்னா கேமி அண்ட் கம்ருதீன். பிரவீன் தல ரூம்குள்ள போய் அவரோட டைல்ஸ பதிக்க போனப்ப கம்ருதீன் பின்னாடி வந்தாங்க. அண்ட் பிரவீன் போகும்போது சாஷ்டாங்கமா குப்புற விழுந்து கும்பிட்டு போனாங்க. கம்ருதீன் உள்ள வர ட்ரை பண்ணும்போது பிரவீன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருந்தவங்க எல்லாம் பேசிக்கிட்டாங்க. என்னன்னா இங்க வேலை செய்ய வரவங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணி நம்ம வேலை வாங்கணும், அவங்க வேலை செஞ்சுட்டு போகும்போது நம்ம அப்ரிஷியேட் கூட பண்ணணும்னு சொல்லி பேசிக்கிட்டாங்க. அப்ப எஃப்ஜே திவாகர் கிட்ட சொன்னாங்க, அண்ணா என்டர்டைன்மெண்ட் பண்ணி வேலை வாங்கணும்னு சொன்னா வேலை செய்யறவங்களை நிறுத்திட்டு அவங்க என்டர்டைன் பண்ண சொல்லி அவங்களுக்கு மூவி டயலாக் கொடுத்து பேச வைக்காதீங்க, வேலை செஞ்சுக்கிட்டே என்டர்டைன் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா திவாகர் அது தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. நான் நடிக்கிறதுக்கு தான் உள்ள வந்திருக்கேன், எனக்கு இஷ்டமானவங்களையும் நான் நடிக்க வைப்பேன் அப்படின்னு சொன்னாரு. அதுவே ஒரு இஷ்யூவா போச்சு. அண்ட் பிக் பாஸ் பிரவீனுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்தாங்க. ஒன்னு தலையா இருக்கலாம், இல்லாட்டினா சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருக்கலாம். சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸுக்கு போனா தலை பொசிஷனை ரிசைன் பண்ணிட்டு போகணும். அப்படி தலை பொசிஷன்ல இருக்கணும்னு ஆசைப்பட்டா சூப்பர் டீலக்ஸ் பவரான நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அண்ட் தங்குறதுக்கு பிக் பாஸ் வீட்ல இருந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணி சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு அனுப்பணும். சோ பிரவீன் கனியை செலக்ட் பண்ணாங்க. பாருக்கு மூஞ்சியே இல்ல. நெக்ஸ்ட் ஸ்வாப்பிங்கான ஒரு டாஸ்க் நடந்தது. வீட்டு தலையான பிரவீன் தான் ஜட்ஜ். அண்ட் பிளாஸ்மால ஒரு சிம்பிள் வரும், அந்த சிம்பிள் அப்படியே டீம் வந்துட்டு கிரியேட் பண்ணி கீழே தரையில படுத்து காட்டணும். சோ டோட்டலா 5 ரவுண்டு. பிக் பாஸ் டீம் வின் பண்ணுச்சுன்னா ஒருத்தர் ஸ்வாப் பண்ணிக்கலாம். பிக் பாஸ் சூப்பர் டீலக்ஸ் வின் பண்ணிச்சுன்னா ஸ்வாப்பிங் நடக்காது. சோ இந்த டாஸ்க்ல பிக் பாஸ் டீம் வின் பண்ணிட்டாங்க. சோ சுபிக்ஷா அந்த பக்கமும் கலையரசன் இந்த பக்கமும் ஸ்வாப் பண்ணிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் கனி பாரு கிட்ட ஒரு ஒர்க் கொடுத்தாங்க. அவங்க தான் சூப்பர் டீலக்ஸ் மாறிட்டாங்க இல்லையா, அவங்க ட்ரெஸ்ஸ பாரு கொண்டு வந்து டோர் கிட்ட கொடுக்கணும்னு சொன்னாங்க. பாரு அப்ப கேட்டாங்க லைக் டோர் டெலிவரியானு. ஆமான்னு சொன்னாங்க. கனியும் டோர் கிட்ட தான் நின்னுட்டு இருந்தாங்க. பாரு கொண்டு வந்து கொடுக்கும் போது கனி 2 கையும் நீட்டினாங்க தேங்க்யூன்னு சொல்லிட்டு. ஆனா பாரு அதை கீழே வச்சுட்டு போயிட்டாங்க. வேற என்ன, இது வீட்டு தலைகிட்ட எடுத்துட்டு போனாங்க. பாரு பேசினாங்க, கனி பேசினாங்க. பாரு கோவத்துல ஏய் அப்படின்னு சொன்னாங்க, மதுரை கரின்னு நிரூபிச்சுட்டாங்க. அண்ட் கனியும் சும்மா விடல, அவங்களும் பேசினாங்க. பாருக்கு சப்போர்ட் பண்ணி கமருதீன் பேசினாரு. அண்ட் பிரவீன் பாரு கிட்ட ரொம்ப பொறுமையா ஹேண்டில் பண்ணாங்க. அதை கீழே வச்சீங்க இல்லையா, அதை எடுத்து அவங்க கையில கொடுங்க அப்படின்னு. கனி சாரி கேட்க சொன்னாங்க. சும்மாவே ஆடிட்டு இருந்த பாரு சாரி கேட்க சொன்னோன்னு கோவம் எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. சாரி எல்லாம் கேட்க முடியாது, சாரி கேட்க நான் இங்க வரலன்னு சொல்லி கத்திட்டு இருந்தாங்க. பிரவீன் எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க பாரு கிட்ட. இப்படி பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ண பிரவீனையே பாரு என்ன கேட்டாங்க தெரியுமா, நீங்க ஃபேவரிசம் பார்த்துதான் கனிக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்தீங்கன்னு சம்பந்தமே இல்லாம அதை பேசுறாங்க. புரிஞ்சதா? இப்ப அவங்களுக்கு கடுப்பல நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அவங்களுக்கு கிடைக்கலையே அப்படின்னு தான். அண்ட் கனியும் இதை சும்மா விடல, திருப்பி நீ சாரி கேட்கிற வரைக்கும் நான் இங்கே உட்காந்து தர்ணா பண்ணுவேன்னு சொல்லி ட்ரெஸ் வச்ச இடத்துலயே உட்காந்துட்டாங்க. பாருவும் நீ மட்டும் தான் தர்ணா பண்ணுவியா, நானும் பண்ணுவேன்னு சொல்லி கனி பக்கத்திலேயே உட்காந்து அவங்களும் தர்ணா பண்ணாங்க. அண்ட் பிரவீன் உட்காந்துட்டு இருந்த 2 பேரையும் கூப்பிட்டு போய் ஹால்ல ஆப்போசிட் நிக்க வச்சு பேச வச்சாரு. அண்ட் கனி சொன்னாங்க இவங்க சாரி கேட்கிற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன்னு. பாரு சொன்னாங்க உடனே இவங்க சாப்பாட்டுல தான் வந்து நிப்பாங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு சாரி கேட்டுட்டாங்க. பட்டாசு புஸ்ன்னு போன மாதிரி தான் இருந்தது. இடையில பாரு கூட ரொம்ப அரகண்டா நடந்துக்கிட்டாங்க. லைக் பிரவீன் வந்து பேசும்போது கிட்ட வராத, தள்ளி போ, எதுக்கு எதிர்த்துட்டு முன்னாடி வர அப்படின்னு சொன்னாங்க. பிரவீன் சொன்னாங்க இங்க பாரு 1 arm டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டி காட்டினாரு. இங்க பாரு டச் எல்லாம் பண்ணி பேசாதன்னு சொல்லி ஒரு மாதிரி ஆக்வர்டா மாத்திட்டாங்க அந்த சிச்சுவேஷனையே. சாரி கேட்கிறவங்க கேட்டுட்டு போக வேண்டியதானே. கனிய ராஜமாதா, நீங்க சாப்பாட்டுல அடிப்பீங்க, நீங்க எல்லாம் மனுஷங்களா, ஈவு இறக்கும் இல்லையா, அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. பாரு பேசுறாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்களோட வாயி அது வாயா இல்ல சலங்கையான்னு தெரியல, சினுங்கனா கூட லபடபான்னு அடிக்குது. பாரு சண்டைக்கு கான்டென்ட் கொடுக்கலாம், ஆனா அதைவே ரொம்ப ப்ரோலாங் பண்ணா
பாக்குற நமக்கே போரிங் ஆயிடுது. எது சொன்னாலும் இந்த பொண்ணு சண்டை தான் போட போகுது அப்படின்ட்டு. சோ பிக் பாஸ் சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்குனது FJ அண்ட் சபரி. சுபிக்ஷாக்கு ஒரு பவர் இருந்தது இல்லையா, பிக் பாஸ் வீட்ல இருந்து ஒருத்தரை சேவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. So சுபிக்ஷா வியானாவை சேவ் பண்ணாங்க. சுபிக்ஷா கிட்டயும் ரீசன் கேட்டாங்க, ஏன் நான் உங்ககிட்ட நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கேட்டல, அதுக்கு ரீசன் எனக்கு இப்ப சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பாரு பேச பேச பிக் பாஸும் பேசினாரு. அதாவது நாமினேட் ஆனவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாரு, கம்ருதீன், வினோத், அரோரா அண்ட் கலை. இந்த டைம் அரோரா இல்ல கலை போவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் ஃபைனலா லாஸ்ட்ல பிக் பாஸ் ஒரு டாஸ்க் வச்சாங்க. அவர் எல்லாத்தையும் லிவிங் ஏரியால கூப்பிட்டு ஒரு லக்கேஜ் அனுப்புவேன் உங்க எல்லாத்துக்கும். சோ உங்களோட எல்லா திங்ஸும், எல்லா ட்ரெஸ், ஆக்சசரிஸ், மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அந்த சுட்கேஸ்ல வச்சு அனுப்பிடணும், உங்களோட இன்னரை தவிர அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு யூனிஃபார்மும் கூட கொடுத்துட்டாங்க. சோ ஹேர் பேண்டு, கிளிப்ஸ் எதுவுமே இல்ல, அவங்க யூனிஃபார்ம் மட்டும் தான் போட்டிருக்காங்க. பேஸ்ட், பிரஷ் கூட எடுத்துட்டாங்க. சோ வீட்ல இருந்த ரேஷனிங் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. அண்ட் பிக் பாஸ் அவங்களுக்குன்னு குக் பண்ண அந்த வாரத்துக்கான பொருட்களை மட்டும் அளவா கொடுத்திருந்தாங்க. அதை வச்சுதான் இந்த வீக் அவங்க ஓட்டணும்னு சொல்லியிருந்தாங்க. சோ இதோட எபிசோட் முடிஞ்சிச்சு. நாளைக்கு பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.